युता पदकमल वैष्णवंश श्रीरूपम सागर जातम सगना रघुनाथम तम सजीवम साद्वैतम सावधूतम परिजना सहितम कृष्ण चैतन्य देवम श्री राधा कृष्ण पदान सगना ललिता श्री विशाखान्वितम स हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगतपते गोपेशा गोपिका कांता राधा कांता नमस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी ऋषभानुसुत देवी प्रणमामि हरिप्रिये मंचकल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसारि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। मंत्र 9 अंधम तम प्रविश्यांति ये विद्यम उपस्यते ततो भूय ईवते तमो यायु विद्ययम रत्तः। தமிழ் மொழிபெயர்ப்பு. சிந்து மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரபு. அவித்யாவை வளர்ப்பதில் ஈடுபட்டுள்ளவர்கள் அறியாமையின் இருள் நிறைந்த உலகினுள் பிரவேசிக்கின்றனர். பெயரளவிலான வித்யாவை வளர்ப்பதில் ஈடுபட்டுள்ளவர்களோ மேலும் மோசமான நிலையை அடைகின்றனர். இங்க 2 வகையான மக்களை பத்தி பேசுறாங்க. முதல்ல அறியாமையில் இருக்கும் செயல்களை செய்யப்படுபவர்கள், அறியாமையில் இருப்பவர்கள். அதை மேலும் அதற்கு மேல ரொம்ப அறியாமையில் இருக்கவங்க அவித்யாவை வளர்ப்பதில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு அறியாமையின் இருள் நிறைந்த உலகினில் பிரவேசிக்கின்றனர். பெயரளவிலான அவித்யாவை வளர்ப்பதில் ஈடுபட்டவர்களோ மேலும் பெயரளவிலான வித்யாவை வளர்ப்பதில் ஈடுபட்டவர்களோ மேலும் மோசமான நிலையை அடைகின்றனர். சோ ஒரு மாணவர் போயிட்டு ஒரு இசைக்கருவியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர்கிட்ட போறாரு. அப்போ அந்த மாணவர் ஆசிரியர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு இசைக்கருவியை கத்துக்கணும், எனக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த ஆசிரியர் கேட்கிறாரு, உங்களுக்கு அந்த இசைக்கருவியை பத்தி தெரியுமா, அந்த இசைக்கருவியை உங்களுக்கு வாசிக்க தெரியுமா அப்படின்னு. அப்ப அந்த மாணவர் சொல்றாரு, எனக்கு ஒரு சிறிதளவுக்கு அந்த இசைக்கருவியை பயன்படுத்த தெரியும், எனக்கு கொஞ்சம் வாசிக்க தெரியும் அப்படின்றாரு. உடனே அந்த ஆசிரியர் சொல்றாரு, உங்களுக்கு வாரம் 200 ரூபாய் அப்படின்றாரு. அடுத்தது இன்னொரு மாணவர் வராரு. வந்தோடனே அவர் என்ன சொல்றாரு, இதே மாதிரி நானும் இந்த இசைக்கருவியை கத்துக்கணும் அப்படின்றாரு. அப்ப அந்த ஆசிரியர் அதே கேள்வி கேட்கிறாரு, இது மாதிரி உங்களுக்கு இந்த இசைக்கருவியை பத்தி தெரியுமா அப்படின்னு, இல்ல வாசிக்க தெரியுமா அப்படின்னு. அப்ப அந்த மாணவர் சொல்றாரு, எனக்கு சுத்தமா இந்த இசைக்கருவியை தெரியாது, இந்த இசைக்கருவியை வாசிக்க தெரியாது, இந்த இசைக்கருவியை பத்தி தெரியாதுன்னு. அந்த ஆசிரியர் சொல்றாரு மாணவர்கிட்ட, உங்களுக்கு வாரம் 100 ரூபாய் அப்படின்றாரு. சோ உடனே முதல்ல வந்த மாணவர் ஆசிரியர்கிட்ட போய் கேட்கிறாரு, இது என்ன வேற்றுமை, நான் இந்த இசைக்கருவியை பத்தி தெரிஞ்சிருக்கேன், இந்த இசைக்கருவியை பத்தி கொஞ்சம் கத்துருக்கேன், நான் கொஞ்சம் வாசிப்பேன், ஆனா எனக்கு 200 ரூபாய், அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு 100 ரூபாய், இது நல்லது கிடையாதுன்னு. அந்த ஆசிரியர் சொல்றாரு,
அதாவது வந்து ஒண்ணுமே தெரியாதவனுக்கு வந்து எது நல்லது எது கெட்டது எப்படி வாசிக்கணும்ன்றத வந்து நான் சொல்லி கொடுத்தா அவனுக்கு வந்து சுலபமா வந்து கத்துப்பான். ஆனா நீ வந்து தப்பா புரிஞ்சு வச்சிருக்க சில விஷயத்த, தப்பா கத்து வச்சுக்கிருக்க. அத வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சரி செய்யணும். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு எது கரெக்ட்டா அப்படின்னு சொல்லி சொல்லி தரணும். அதனால எனக்கு வந்து டபுள் த வொர்க். எனக்கு ரெட்டிப்பு வேலை இருக்கு. அதனால வந்து உனக்கு அதிக காசு அப்படின்றாரு. இப்ப இங்க வந்து அறியாமையில இருக்கிறது வந்து ஒரு அப்ராவி மக்கள். அதாவது வந்து நம்ம முன்னாடி ஈஷோபநிஷத்துல வந்து 3 வகையான பக்தர்கள பார்க்கிறோம். கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. கனிஷ்ட அதிகாரிக்கும், மத்தியம அதிகாரிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வேறுபாடு என்ன? அப்படின்னா, அந்த பிரித்து பார்ப்பது. அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து மத்தியம அதிகாரி இருக்கு. என்ன மாரியான டிஸ்கிரிமினேஷன்? என்ன மாரியான உங்களுக்கு வந்து பிரித்து பார்க்கிறது? 4 வகையான மக்கள பார்க்குறாங்க. 1 நாத்திகம் பேசும் என்வியஸ் பெர்சன். என்வியஸ் பெர்சன்னா அவங்களுக்கு வந்து கடவுளே இல்ல அப்படின்ற மக்களுக்கு வந்து எப்படி அதுன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சக பக்தர்கள். சக பக்தர்கள் அவங்க கிட்ட எப்படி வந்து உறவு வைத்துக் கொள்வது, நட்பு வைத்துக் கொள்வது அப்படின்றத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கடவுள் அவரை எப்படி வழிபடுவது அப்படின்றது அவங்களுக்கு வேறுபாடு தெரியுது. 4வது பார்த்தீங்கன்னா, இன்னசென்ட் பீப்பிள். அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள். ம். சோ அறியாமையை போக்குவதற்கு முக்கியமான ஆயுதம் என்னவென்றால் அறிவு. அறியாமையை போக்குவதற்கு முக்கியமான ஆயுதம் வந்து அறிவு. நாலேட்ஜ் ரிமூவ்ஸ் இக்னோரன்ஸ். அதாவது அறிவு வந்து ஒரு ஒளிக்கு, ஒரு வெளிச்சத்துக்கு ஒப்பிடுறாங்க. இந்த அறியாமையை வந்து ஒரு இருளுக்கு ஒப்பிடுறாங்க. எங்கு வெளிச்சம் இருக்கிறதோ அங்கு இருள் இல்லை. வேர் தேர் இஸ் நாலேஜ், வேர் தேர் இஸ் லைட், தேர் இஸ் நோ இக்னோரன்ஸ், தேர் இஸ் நோ டார்க்னஸ். ஆனா இந்த நாலேஜ் என்ற பெயர்ல கொடுக்கப்படுகின்ற அறியாமை. உதாரணத்துக்கு இந்த பகவத்கீதாவே எடுத்துக்கலாம். பகவத்கீதாவோட உண்மையான குறிக்கோள் என்ன? மக்களிடமிருந்து அந்த அறியாமையை நீக்குவதற்காக பயன்படுத்துவ மிகச் சிறந்த நூல் வந்து பகவத்கீதா. அர்ஜுனாவோட அறியாமையை போக்குவதற்கு கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணர் கையாளும் விதம் வந்து அந்த அறிவு என்ற ஞானத்தை கொடுத்து அர்ஜுனரிடமிருந்து அந்த அறியாமையை போக்குகிறார். ஆனா அதே பகவத்கீதாவை பலவிதமான மக்கள் பயன்படுத்தி தன் கருத்துக்களை அதில் பிணைத்து அந்த கருத்துக்களை முன்வைத்து கிருஷ்ணரோட கருத்தை வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. சோ பகவத்கீதா வந்து ஒரு கருவியா பயன்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு தன் கருத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்றத சொல்றதுக்காக இந்த பகவத்கீதாவை பயன்படுத்துறாங்க. அப்ப அது என்ன ஆகுது? அப்ப அதில் கொடுக்கப்படும் அந்த அறிவு வந்து மேலும் அறியாமையை தருகிறது. சரி, நம்ம பொருளுரை பார்க்கலாம். எல்லாருக்கும் அந்த புக் இருக்குல்ல, பொருளுரை. நீங்க படிக்கிறீங்களா? சிந்து மாதாஜி, நீங்க பொருளுரை படிங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க. சோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வித்யா அவித்யா ஆகிய இரண்டையும் இந்த மந்திரம் ஒப்பிடுகிறது. அவித்யா எனப்படும் அறியாமை ஐயமின்றி அபாயகரமானதாகும். ஆயினும் வித்யா எனப்படும் அறிவானது தவறானதாக அல்லது தவறாக வழிநடத்தப்பட்டதாக இருக்கும்போது அது மேலும் அபாயகரமாகின்றது. ஸ்ரீ ஈசோபனிஷதத்தின் இந்த மந்திரம் முந்தைய காலகட்டங்களை காட்டிலும் தற்போதைய சூழ்நிலைக்கு மிகவும் பொருத்தமானதாகும். நவீன நாகரிகம் அனைவருக்கும் கல்வி வழங்குவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பெற்றுள்ளது. ஆயினும் விளைவு யாதெனில் மக்கள் முன்பை காட்டிலும் மிகவும் மகிழ்ச்சியற்றவர்களாகவே வாழ்கின்றனர். வாழ்வில் மிக முக்கிய பகுதியான ஆன்மீக அம்சத்தை தவிர்த்துவிட்டு பௌதீக முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுவதே இதற்கான காரணமாகும். சோ இங்க வந்து அந்த அறிவு, பொதுவான அறிவை பத்தி பேசுறாங்க.
நவீன நாகரிகம் நிறைய விஷயங்கள்ல வந்து முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அறிவை பொறுத்தவரையிலும், எஜுகேஷன் கல்வியை பொறுத்தவரையிலும் நவீன நுட்பங்கள், தொழில்நுட்பங்கள் நிறைய மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடைந்திருக்குது. ஆனால் அதோட விளைவு என்ன? அதோட விளைவு நம்ம இப்ப என்ன பார்க்கிறோம்? எங்க பார்த்தாலும் போர், உயிரிழப்பு, போர், சண்டை, பிரச்சனைகள். சோ இது மாதிரி நிறைய பார்க்கிறோம். ஏன்னா முக்கியத்துவம் எதுல கொடுக்குறாங்க? மெட்டீரியல் அட்வான்ஸ்மெண்ட், பௌதீக முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆன்மீக வாழ்க்கைக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சோ அறிவு வந்து முழுமையான அறிவு கிடையாது. வெறும் பௌதீக அறிவை மட்டும் வளர்ச்சிக்காக பயன்படுத்துறாங்க. சோ இது வந்து ஒரு குறைபாடு. நவீன நாகரிகத்துல இது ஒரு குறைபாடு. போதுமான ஆன்மீக அறிவு தரப்படுவதில்லை. இந்த மந்திரா வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அறியாமை வந்து ரொம்ப ஆபத்தானது. சரி, ஓகே. ஆனா தப்பான அறிவு பெறுவது வந்து இன்னும் மிக ஆபத்தானது. மேற்கொண்டு படிக்கலாம். வித்யா என்பதை பொறுத்தவரையில் முழுமுதற் கடவுளே எல்லாவற்றின் உரிமையாளர் என்பதையும், இந்த உண்மையை மறந்திருப்பதே அறியாமை என்பதையும் முதல் மந்திரம் மிகவும் தெளிவாக விளக்கியுள்ளது. வாழ்வின் இந்த உண்மையை மனிதன் எந்த அளவிற்கு மறக்கின்றானோ அந்த அளவிற்கு அவன் இருளில் இருக்கின்றான். இந்த கண்ணோட்டத்தின்படி பார்த்தால், கல்வியில் பேரளவிலான முன்னேற்றத்தை பெற்றுள்ள இறை உணர்வற்ற நாகரிகமானது குறைந்த கல்வியை பெற்றுள்ள நாகரிகத்தை காட்டிலும் மிகவும் அபாயகரமானதாகும். இங்க வந்து முதல்ல வந்து என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் மந்திர 1. மந்திர 1ல வந்து ஈஷாவாஸ்யம் என்ற தத்துவத்தை முன்வைக்கிறார்கள். இந்த ஈஷாவாஸ்யம் தத்துவம் என்ன சொல்லுது? அனைத்தும் கடவுளுக்கே சொந்தமானது. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் கடவுளுக்கே சொந்தமானது. இதை மறைப்பதுதான் மிகப்பெரிய அறியாமை. இதை மறப்பது, நம்ம மறந்திருப்பதுதான் நம்ம, அதாவது வந்து நம்மளோட உறவு. பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ரகசியம் ஏத்தாது உத்தமம் அப்படின்றாரு. ரகசியம் ஏத்தாது உத்தமம் 4வது அத்தியாயத்துல சொல்றாரு. அர்ஜுனா, நான் வந்து உனக்கு வந்து ஒரு அறிவை தரேன். நான் வந்து உனக்கு இந்த உன்னதமான அறிவை தரேன். டிரான்சென்டென்டல் நாலேஜ். நான் இது வந்து இந்த உன்னதமான அறிவை தரேன். ஆனா நான் உனக்கு ஏன் தரேன் அப்படின்னா, நீ வந்து ஒரு பக்தன் மற்றும் அதே சமயத்துல நீ வந்து ஒரு நண்பன் அப்படின்றாரு. நீ வந்து ஒரு பக்தன், நீ வந்து ஒரு நண்பன். நான் வந்து உனக்கு இந்த ஒரு ரகசியத்தை தரேன் அப்படின்றாரு. அந்த ரகசியம் அப்படின்றது வந்து அங்க என்ன சொல்றாங்க? ரகசியம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவானுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் உள்ள அந்த உறவு, அதுதான் ரகசியம். The relationship between the Supreme Lord and the ஜீவாத்மா, அதுதான் ரகசியம். அந்த ரகசியம் தான் உத்தமம். அதை மறப்பதுதான் மிகப்பெரிய அறியாமை. அதாவது ஒரு குழந்தை வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னா,
அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இல்ல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா என்னது, அவங்க அந்த குழந்தை எந்த வீடோ இல்ல அவங்க அப்பா அம்மா யாரோ அவங்க கிட்ட போய் சேர்க்கிறது. அதுதான் மிகப்பெரிய செயல், நல் செயல். அந்த குழந்தைக்கு ஒரு முட்டாய் வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒரு கேளிக்கையான ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது. தற்காலிகமான ஒரு பொழுதுபோக்கான ஒரு தீர்வு மட்டுமே. நிரந்தரமான ஒரு தீர்வு தரணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அந்த குழந்தை எங்கிருந்து வந்தது, அவங்க அப்பா அம்மா யாரு, அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைப்பது, அதுதான் ஒரு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியான தீர்வு. அதுபோல இந்த இந்த உலகத்தில் கட்டுண்ட ஆட்கள் இருக்கின்ற வரையில் அந்த அறியாமையில் இருக்கின்றார்கள். என்ன அறியாமை? நான் யார், எனக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் உள்ள அந்த உறவு என்ன அப்படின்ற அந்த அறியாமையில் இருக்கும் பொழுது, தனித்தான செயல்களை செய்து வந்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. சோ இங்க வந்து அந்த ஈசாவாசியம் பிரின்சிபல் அதை மறந்து செயல்படுகின்றார்கள். அப்போ ஒரு சமுதாய முன்னேற்றம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்த வந்து பாக்குறோம். ஆனா முக்கியமா இப்ப இருக்க நவீன நாகரிகமான சமுதாயத்துல எது முன்னேற்றமா பாக்குறாங்க? மெட்டீரியல் அட்வான்ஸ்மெண்ட், பௌதீக முன்னேற்றம். அதுவும் இன் அ காட்லெஸ் சிவிலைசேஷன். காட்லெஸ் சிவிலைசேஷன்னா தன் அடையாளப்படுத்திக் கொள்வது. நான் ஒரு ரிலிஜியஸ் பர்சன் அப்படின்றது வந்து அவனுக்கு வந்து ஒரு அவமானமாக கருதுகிறான். யாருக்கும் வந்து அப்படி அப்படி காட்டணும்னு ஆசைப்பட விருப்பம் இல்லை. அவங்களுக்கு எப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக், அதாவது வந்து ஸ்டேட்டஸ், ஒரு சமுதாயத்துல இருக்கின்ற ஸ்டேட்டஸ் வந்து தன் பௌதீக விஷயங்கள் படி வந்து மெஷரா பாக்குறாங்க. ஓ இவனுக்கு இது இருக்கணும் அது இருக்கணும். ஆனா வந்து அவனே வந்து ஒரு கடவுளை வழிபாடுகின்ற ஒரு மனிதன் அப்படின்னா அதை வந்து ஒரு நெகட்டிவா பாக்குறாங்க. சோ அப்படின்ற இதுல வந்து ரொம்ப டேஞ்சரஸ். மேற்கொண்டு படிங்க. கர்மிகள், ஞானிகள், ஜோகிகள் எனும் பல வகையான மனிதர்களில் கர்மிகள் என்போர் புலனுகர்ச்சிக்கான செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்கள். நவீன நாகரிகத்திலுள்ள 99.9 விழுக்காடு மக்கள் தொழில்துறை, பொருளாதார முன்னேற்றம், சமூக சேவை, அரசியல் சேவை முதலிய அடையாளங்களின் கீழ் புலனுணர்ச்சிக்கான செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வெல்லா செயல்களும் முதல் மந்திரத்தில் விளக்கப்பட்டுள்ள இறையுணர்வினை தவிர்த்துவிட்டு ஏறக்குறைய புலன்களின் திருப்தியை மட்டுமே அடிப்படையாக கொண்டுள்ளன. ஸோ 4 வகையான மக்கள் இருக்காங்க. 4 வகையான மக்கள் இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கர்மி, ஞானி, யோகி, பக்தா, 4 வகை. ஃபர்ஸ்ட் வந்து கர்மி. கர்மினா என்ன சொல்றாங்க? யாரு கர்மி? ஓகே, இந்த 4 வகையான மக்கள்ல வந்து யார் ஆன்மீகவாதி, யார் பௌதிகவாதி? பக்தர் ஆன்மீகவாதி. கர்மி, ஞானி, யோகி. அப்புறமா பேசுங்க. சோ கர்மி வந்து ஆன்மீகவாதியா பௌதிகவாதியா? பௌதிகவாதி. ஏன் பௌதிகவாதி?
பிகாஸ் அவை புலனுணர்ச்சிக்காக மட்டுமே தான் சேவை செய்யணும், ஐ மீன் ஒர்க் பண்ணினோம். ஓகே, புலனுணர்ச்சிக்காக. ஓகே, இப்போ ஒரு மனிதன் வந்து இந்த சமுதாயத்துல வந்து ஒரு ஏழை மக்களுக்கு வந்து படிப்பு தரதுக்காக நிறைய பள்ளிக்கூடங்களை அவர் வந்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் மருத்துவமனைகள் மக்களுக்கு சேவை பண்றதுக்காக மருத்துவமனை எல்லாம் வந்து நிறைய வச்சு இலவசமாக மருத்துவம் மற்றும் மருந்துகளை வந்து விநியோகம் பண்றாரு. அதுக்கப்புறம் அன்னதானம் என்ற பெயர்ல வந்து நிறைய பேருக்கு வந்து வெஜிடேரியன் சாப்பாடு அதெல்லாம் தராரு. இவர் வந்து ஆன்மீகவாதியா பௌதிகவாதியா? I think it's பௌதிகவாதியா. எதனால? Because he is only doing the good things என்ன அவர் இஸ் அது குட் திங்கோ பேட் திங்கோ ஒன்றும் எங்களுக்கு வரக்கூடாது. ஓகே, வேற யாராவது? புலன்களின் திருப்திக்காக செய்கிறார். புலன் திருப்திக்காக செய்கிறார். ஓகே, இது வந்து இந்த ஆமா, இது வந்து இந்த புலன் திருப்தி வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து தன்னோட புலன் திருப்தி, இன்னொன்னு வந்து எக்ஸ்டெண்டட் சென்ஸ் கிராட்டிபிகேஷன் அப்படின்றாங்க. எக்ஸ்டெண்டட்னா வந்து தமிழ்ல எப்படி சொல்றது, விரிவான கரெக்ட், விரிவான. அதாவது சில பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, பேரண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க நீங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களை சொல்லுவாங்க, என் பையன் வந்து டாக்டர் ஆகணும்னு. ஆனா அந்த பையனுக்கு வந்து டாக்டர் ஆகணுமோ நர்ஸ் ஆகணுமோ ஒரு விருப்பமும் கிடையாது. ஆனா பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க பசங்க வந்து டாக்டர் ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்டெண்டட் சென்ஸ் கிராட்டிபிகேஷன். நான் ஆக முடியல, ஆனா இருந்தாலும் என்னால முடிஞ்சவங்களுக்கு எப்படியாவது ஆக்கி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது வந்து இந்த மாதிரியான பிலந்த்ராபிக் ஒர்க் இங்க வந்து இங்க என்ன போட்டுருக்காங்க, ஆல்ட்ருவிசம், பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியலிசம். அதாவது வந்து நான் வந்து என் சமுதாயத்துக்காக செய்யறேன், என்னோட நாட்டுக்காக செய்யறேன், என்னோட வீட்டுக்காக செய்யறேன், என்னோட தெருக்காக செய்யறேன், என்னோட ஜாதிக்காக செய்யறேன், என்னோட உறவினருக்காக செய்யறேன், என்னோட கம்யூனிட்டிக்காக செய்யறேன். இதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்டட் சென்ஸ் கிராட்டிபிகேஷன். அதாவது வந்து விரிவான ஒரு புலன் இன்பம் தான். இதுல வந்து கிருஷ்ணருக்கும் ஒரு இடம் இல்ல, ஆன்மீகத்துக்கும் ஒரு இடம் இல்ல. கிருஷ்ணருக்கும் இடம் இல்ல, ஆன்மீகத்துக்கும் இடம் இல்ல. ஏன்னா இந்த மாதிரியான செயல்கள்னால நம்மளுக்கு அந்த உறவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆன்மீக உறவு மேம்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை. இது நம்மளோட அகங்காரத்தை தான் அதிகப்படுத்தும். பாரு நான் எத்தனை பேருக்கு சாதம் போறேன், பாரு நான் எத்தனை பேருக்கு வந்து மருத்துவமனை இலவசமாக தரேன், பாரு என்னோட புகழ் எவ்வளவுலாம் பழகுது, பாரு என்னோட செயலை பாரு நான் எவ்வளவு பெரிய ஆளு, பாரு நான் என்ன மாதிரியான மேலும் மேலும் வந்து அகங்காரம் மற்றும் கர்வம் தான் வந்து மண்டைக்கு ஏறும். சோ இது வந்து கர்மினா பாத்தீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க வந்து புலனின்பம் தான் போக்கஸ். புலனின்பம் தான் போக்கஸ். சோ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 99.9 விளக்காடுகள் மக்கள் வந்து கருமிகள்னா அவங்களுக்கு பொறுத்த வரையும் தன் குடும்பம், ஐ அண்ட் மைண்ட், நான் என்னோடது, இந்த சொல்லுதான் வந்து அவங்களுக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் மாதிரி. இதே ஞானி யோகி எப்படி பக்தனோட வித்தியாசப்படுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஞானி யோகி வந்து பௌதிகவாதி தான், ஆனா அதுலயும் ஒரு சுயநலம் உண்டு.
ஞானி யோகி வந்து பௌதிகவாதி, ஆனா அதுல ஒரு சுயநலம் உண்டு. என்ன சுயநலம் அப்படின்னா, அவங்களுக்கு பொறுத்தவரையும் மோட்சத்தை அடையணும். எனக்கு எப்படியாவது மோட்சத்தை, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த உலகம் வந்து ஒரு துக்காலயம் அசாஸ்வதன்றது தெரியும். இந்த உலகத்துல வரிய துக்கம் இருக்கு. இந்த உடல் வந்து ரொம்ப துன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயமானது. நான் ஒரு ஆத்மா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த ஆத்மாவை நான் விடுவி செய்ய வேண்டும், நான் விடுவிக்க வேண்டும், இந்த உலகத்தை விட்டு நான் வந்து மோட்சத்தை அடையணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபிஷ் ஆன ஒரு மோட்டிவேட்டடா இருக்காங்க. நான் எப்படியா தப்பிச்சிடணும், நான் எப்படி, எவன் எப்படி கேட்டா கெட்டு போனா என்ன, எல்லாமே மாயை, இந்த உலகமே மாயை, என் குடும்பம் மாயை, எல்லாமே மாயை, நான் வந்து ஆத்மா, நான் எப்படியாவது வந்து இந்த மோட்சத்தை அடையணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமா ஒரு சுயநலமா இருக்காங்க. பக்தனுக்கு பொறுத்தவரையும் என்னன்னா, அவனும் ஒரு ஆன்மீகவாதி. ஆனா அவனோட குறிக்கோள் என்ன? அவனோட குறிக்கோள் வந்து கிருஷ்ணரை எப்படி வந்து திருப்திப்படுத்துவது, பக்தர்களை எப்படி திருப்திப்படுத்துவது, கிருஷ்ணரோட புலன்களை எப்படி திருப்திப்படுத்துவது. ஒரு கருமி வந்து என்ன யோசிக்கிறான்? கருமி போக்கஸ் என்ன? எனக்கு வந்து சென்ஸ் கிராட்டிபிகேஷன், எனக்கு வந்து என்னோட புலனை வந்து நான் இன்பமா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனா வந்து ஒரு பக்தன் வந்து என்ன யோசிக்கிறான்? என்னோட புலன் கிடையாது, கிருஷ்ணனோட புலனை எப்படி நான் சந்தோஷமா வச்சுக்கிறது, கிருஷ்ணரை எப்படி நான் சந்தோஷமா வச்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். சோ அவனுக்கு வந்து ஒரு, அவனும் ஆன்மீகம் பண்றான், ஆனா வித்தியாசம் இருக்கு. சரி, ஏதாவது கேள்விகள் இருக்கா? அடுத்து கண்டினியூ பண்ணலாம். பகவத்கீதையில் 7.15 கூறப்பட்டுள்ளபடி முழுமையான புலனுகர்ச்சியில் ஈடுபட்டுள்ள மக்கள் மூடர்கள் அல்லது கழுதைகள் ஆவார். கழுதை முட்டாள்தனத்தின் சின்னமாகும். புலனுகர்ச்சிக்கான பயனற்ற நோக்கத்தில் மட்டும் ஈடுபட்டுள்ளவர்கள் ஸ்ரீ ஈசோபனிஷத்தின்படி அவித்யாவை வழிபடுகின்றனர். மேலும் கல்வியில் முன்னேற்றுகின்றோம் என்ற பெயரில் இத்தகு நாகரிகத்திற்கு உதவக்கூடிய முறையில் செயல்படுவோர் உண்மையில் புலனுகர்ச்சியில் முற்றிலுமாக ஈடுபட்டிருப்பவர்களை காட்டிலும் ஏற்படுத்துகின்றனர். இறையுணர்வற்ற மக்கள் கல்வியில் முன்னேற்றம் பெறுதல் என்பது நாகப்பாம்பின் தலையிலுள்ள மதிப்புமிக்க இரத்தினத்தை போன்று அபாயகரமானதாகும். இரத்தினத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ள நாகப்பாம்பு அவ்வாறு அலங்கரிக்கப்படாத பாம்பை காட்டிலும் மிகவும் அபாயகரமானதாகும். ஹரிபக்தி சதோதய என்னும் நூலில் 3.11.12 இறையுணர்வற்ற மக்களின் கல்வியானது பிணத்திற்கு செய்யப்படும் அலங்காரத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் பல்வேறு இதர நாடுகளிலும் வருத்தத்திலுள்ள உறவினர்களின் இன்பத்திற்காக பிணத்தை நன்றாக அலங்கரித்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லும் வழக்கம் காணப்படுகிறது. அதுபோலவே பௌதீக வாழ்வில் என்றென்றும் தொடரக்கூடிய துயரங்களை மேலோட்டமாக மறைப்பதற்கான பணியை நவீன நாகரீகம் செய்து வருகிறது. இவ்வெல்லா செயல்களும் புலனுகர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆயினும் புலங்களுக்கு மேலான மனம் உள்ளது, மனதிற்கு மேலே புத்தி உள்ளது, புத்திக்கு மேலே ஆத்மா உள்ளது. எனவே உண்மையான கல்வியின் நோக்கம் ஆத்மாவின் ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்ந்து தன் உணர்வை பெறுவதாகவே இருக்க வேண்டும். அத்தகு உணர்விற்கு வழிவகுக்காத எந்த ஒரு கல்வியும் அவித்யா, அறிவின்மை என்றே கருதப்பட வேண்டும். அத்தகு அவித்யாவை வளர்த்தால் அது அறியாமையின் மிகவும் இருண்ட கீழுலகத்திற்கே இட்டு செல்லும். இங்க வந்து ஒரு கோப்ரானா வந்து நாகப்பாம்பு, கரெக்டாங்களா? நாகப்பாம்பு தானே கோப்ரா? கிங் கோப்ரா வந்து ஒரு
பொதுவா வந்து குந்தி மகாராணி என்ன சொல்றாங்க, பாகவதத்துல குந்தி மகாராணி சொல்றாங்க, ஜென்ம ஐஸ்வர்ய சுதா ஸ்ரீபி எதமான புதமமான். அதாவது வந்து ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபி, ஒருவன் நல்ல அழகாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஆண் இல்லைன்னா பெண், நல்ல படிப்பு, நல்ல குடும்பம், நல்ல வசதி, இந்த மாதிரியான பௌதீக விஷயத்துல பயங்கரமா தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மக்களுக்கு இடையே சரணடைவது, கிருஷ்ணரிடம் சரணடைவது வந்து ரொம்ப கடினம் அப்படின்றாங்க. ரொம்ப கடினம்ன்றாங்க. சோ வந்து நாத்திகம் பேசுகின்ற மனிதனுக்கு இந்த பௌதிக அறிவை கொடுப்பது எப்படின்னா, நாகப்பாம்பின் தலையில் இருக்கக்கூடிய ஒரு வைடூரியம் போல் ஒப்பிடுறார்கள். Where advancement of material education given to a godless civilization of people. நாத்திகம் பேசுகின்ற மக்களுக்கிடையே பௌதீக அறிவு, தேர்ச்சியான வெரி அட்வான்ஸ்ட் பௌதிக அறிவு கொடுப்பது எப்படின்னா, நாகம் பாம்புக்கு தலையில இருக்கக்கூடிய அந்த வைடூரியம் போல அப்படின்றாங்க. ஏன்னா அது மிக மிக ஆபத்தானது. நாகப்பாம்பு ஏற்கனவே பாம்புனா வந்து படையும் நடங்கும் அப்படின்றாங்க. பாம்புனா படையும் நடங்கும் அப்படின்றாங்க. ஏன்னா பாம்புனா வந்து இறப்புக்கு சமாதானம். பாம்புனா இறப்புக்கு சமாதானம். அதே போல அந்த பாம்பு தலையில் இருக்கக்கூடிய வைடூரியம்னா அது நிறைய பேரை சாவடிக்க போகுது. ஏன்னா அந்த வைடூரியத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் கிட்ட வருவாங்க. அப்போ வரும்பொழுது அந்த பாம்பு நிறைய பேரை கொத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. சோ எதற்காக அறிவு தேவைப்படுகிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவுன்றது வந்து ரியல் எஜுகேஷன் ஷுட் பி ஓரியன்டட் டு செல்ஃப் ரியலைசேஷன். அப்படின்னா உண்மையான அறிவு அப்படின்னா நீ யார் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும், அது உனக்கு தெளிவுபடுத்தணும். அப்படிப்பட்டான அறிவு தான் வந்து உண்மையான அறிவு. பொதுவா அந்த அறிவு வந்து ஒருத்தரோட மயக்கத்திலிருந்து தெளிவுபடுத்தக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு விஷயம் புரியல அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், அங்க சொல்லி கொடுக்குறாங்க. அங்க சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, பேசிக்கா நாலேஜ் தராங்க. ஒரு அறிவை வந்து ஒரு ஆசிரியர் வந்து அந்த அறிவை வந்து பகிர்ந்துக்கிறாரு மாணவர்களிடையே. அந்த ஆசிரியர் வந்து அந்த அறிவை வந்து பகிர்ந்துக்கிறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட 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 அறிவு, அவரோட நீண்ட கால எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ற விஸ்டம், அறிவை வந்து கொடுக்குறாரு. அப்ப வந்து அந்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குழப்பம் வந்து ஒரு கிளாரிட்டி வருது. சார் இப்படி பண்ணா இப்படி வருதோ, இப்படி வர இந்த ஈக்குவேஷன் இப்படி வருது, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ், அறிவியல், புவியியல், ஏதோ பாட்டனி, ஜுவாலஜி, சோமனி எவ்வளவு வகையான கிளைகள் இருக்கு. அறிவுல வந்து நிறைய வகையான கிளைகள் இருக்கு. அந்த சேர் வந்து நம்ம வந்து குழப்பத்தை வந்து நீக்கப்படுகிறது. அப்ப உண்மையான அறிவு வந்து என்ன? உண்மையான அறிவு வந்து அந்த மாயை என்ற குழப்பத்தை நீக்க வேண்டும். நான் உடல் கிடையாது, நான் ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு ஒரு உறவு உண்டு. நான் வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் என்று வந்து அந்த உறவு வந்து கிருஷ்ணனோட நித்தியமாக எப்பவும் இருக்கக்கூடிய அந்த உறவு. அந்த உறவை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவு வந்து அந்த உறவை மேம்படுத்துவதற்காக எனக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்கிறது. எனக்கு வந்து ஒரு விளக்கம், ஒரு வாழ்க்கையோட குறிக்கோள் கொடுக்கிறது. அந்த எனக்கான அந்த ஒரு எனக்கு கிவிங் அ ஹோப். நான் யாரு? சோ அதுதான் வந்து உண்மையான அறிவு, ரியல் எஜுகேஷன், which is giving you the knowledge about the soul. ஆத்ம தத்துவா அப்படின்றாங்க. தத்துவம்னா உண்மை. சோ அப்ப நம்ம வந்து
அறிவை கொடுத்து ஒரு ஆத்மாவை வந்து கிருஷ்ணருக்கு பக்கத்துல எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பை தவறு விட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பௌதீக அறிவு என்ன பண்ணுதுன்னா கிருஷ்ணரை விட்டு வெளியே கூட்டிட்டு போகுது. இட் இஸ் ஹேவிங் a reverse effect. அதுதான் மோர் டேஞ்சரஸ். இந்த வசனம் படி அறியாமைன்னா அவனுக்கு ஒண்ணு தெரியல. இந்த பௌதீக அறிவு என்ற பெயர்ல உண்மையான அறியாமை வந்து ரொம்ப டேஞ்சரஸ். பிகாஸ் இஸ் கோயிங் இன் நெகட்டிவ் டைரக்ஷன். சோ அப்போ மேலும் மேலும் வந்து இந்த பௌதீக அறிவு வந்து பெறும்போது அவன் என்ன பண்றான், ஓ அப்ப கடவுளே இல்லையா, அப்ப சயின்ஸ், அப்ப எல்லாமே மேட்டர் தான், லைஃப் கம்ஸ் ஃப்ரம் மேட்டர், சயின்ஸ் தான் உண்மை, கடவுள்லாம் பொய் கதை. சோ மேலும் மேலும் வந்து அந்த ஆத்மாவை வந்து கிருஷ்ணரிடம் வெகு தூரமாக எடுத்து செல்கிறது. அது வந்து ஈவன் மோர் டேஞ்சரஸ், ஈவன் மோர் டேஞ்சரஸ். ஏதாவது கேள்வி இருக்கா இப்ப டிஸ்கஸ் பண்ணல? படிங்க. பகவத்கீதையின்படி 2.42 7.15 தவறான பௌதிக கல்வியாளர்கள் வேதவாத ரத என்றும் மாயையா பச்ருத்த ஞான என்றும் அறியப்படுகின்றனர். அவர்கள் மனிதர்களில் மிக தாழ்ந்தவர்களான நாத்திக அசுரர்களாகவும் இருக்கலாம். வேதவாத ரத எனப்படுவோர் தம்மை வேத சாஸ்திரங்களில் அதிமேதாவிகளாக பாவித்துக் கொள்கின்றனர். இருப்பினும் துரதிர்ஷ்டவசமாக வேதங்களின் நோக்கத்திலிருந்து இவர்கள் முற்றிலும் வழி தவறியுள்ளனர். வேதங்களின் நோக்கம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை அறிவதே என்றும் பகவத்கீதையில் 15.15 கூறப்பட்டுள்ளது. ஆயினும் இந்த வேதவாத ரத மனிதர்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் துளியும் ஆர்வமும் செலுத்துவதில்லை. அதற்கு மாறாக அவர்கள் சுவர்க்கத்தை அடைதல் முதலிய கர்ம பலன்களால் கவரப்பட்டுள்ளனர். சோ இந்த மக்கள் வந்து வேதவாத ரத்தா மாயா அப்ரகித்த ஞானா. வேதவாத ரத்தனா வேதங்கள்ல வந்து பொதுவா வந்து நிறைய விஷயங்களை சொல்றாங்க. கர்ம காண்டா, ஞான காண்டா, உபாசன காண்டா அப்படின்னு நிறைய வேதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 96 விளக்காடு வந்து கர்ம காண்டாவை பத்தி பேசுறாங்க. கர்ம காண்டானா வந்து எப்படி இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருக்கலாம், எந்த யாகம் பண்ணா எந்த புனஸ்காரம் பண்ணா என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்றத வந்து பேசுறாங்க. ரொம்ப கம்மியான ஒரு போர்ஷன் தான் வந்து இந்த ஆன்மீகத்தை பத்தி பேசுறாங்க. இந்த வேதவாத ரத்தல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வேதங்களை பயன்படுத்தி வேதங்களோட சாரம், வேதங்களோட நோக்கம் என்ன, பொதுவா எந்த ஒரு நூல், ஆன்மீக நூல் எடுத்தீங்கன்னா அதோட நோக்கம் என்ன, என்னவா இருக்கும்? ஒரு ஆன்மீக நூலோட நோக்கம் என்னவா இருக்கும்? அல்டிமேட்டா ஒரு ஆன்மீக நூல்னா அதோட நோக்கம் என்னவா இருக்கும் சொல்லுங்க. எங்களை கடவுளை எப்படி சரண்டர் அடையுது? விஜய் இப்போ என்ன சொல்றீங்க? கடவுள்கிட்ட எப்படி நம்ம சரணடைகிறது? கடவுள்கிட்ட எப்படி சரணடைகிறது? வெரி குட். ரஞ்சி மாதாஜி. கடவுள்கிட்ட எங்களை எவ்வளவு நெருக்கமா கொண்டு போகலாம் என்று. அப்போ அப்போ அப்படி இருக்கும்போது அப்ப வேதங்கள் படிச்சுட்டு எப்படி வந்து சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னு வழி சொன்னாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? நாங்க கர்ம காண்ட வேதங்களோட சாரம். ஆமா, அப்ப வேதங்களோட சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க,
இந்த 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 பூஜை பண்ணுங்க, இத பூஜை பண்ணீங்கன்னா நீங்க சொர்க்கத்துல நல்லா இருக்கலாம். உங்களோட உங்களோட ஆன்சிஸ்டர், உங்களோட உங்களோட முன்னோர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து நரகத்துல இருப்பாங்க, அவங்கள விடுவிச்சு சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுங்க, சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அந்த நோக்கத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. பர்பஸ் ஆஃப் வேதாஸே மிஸ் பண்ணிட்டாங்க. பர்பஸ் ஆஃப் வேதாஸ் டு சரண்டர் டு கிருஷ்ணா. வேதாந்த கிருத் வேதவித் அஹம் சாஹம் கிருஷ்ணர் சொல்றாரு. மத ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் சா 15.15 என்ன சொல்றாரு? நான் தான் அந்த வேதாவை கம்பைல் பண்ணேன், நான் தான் அந்த வேதாவை கொடுத்தேன், அந்த வேதாவை கம்போஸ் பண்ணே நான் தான். எதுக்காக கொடுத்தேன்? என்கிட்ட வர்றதுக்காக தான் நான் கொடுத்தேன். சோ அந்த மாதிரி வேதவாத்தரத்தா வேதங்களை பயன்படுத்தி, ஆனா அந்த வேதத்தின் முக்கியமான ஒரு அம்சத்தை இல்லைன்னா முக்கியமான நோக்கத்தை கொடுப்பாங்க. அப்புறம் மாயா அப்ரகிருத்த கியானானா வந்து அறிவு. மாயா அப்ரகிருத்தனா மாயையினால் தன் அறிவை இழந்தவர்கள். என்ன மாதிரியான அறிவு? ஆன்மீக அறிவு, பௌதிக ஆன்மீக அறிவு. நான் அது ஒரு ஆத்மா. சில சமயம் நம்மளுக்கும் ஆகும் இல்லையா? சில சமயம் வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து 24/7 ஆத்மா பிளாட்ஃபார்ம்ல ஆக்ட் பண்றோம். சொல்லுங்க. எப்பவுமே வந்து நம்ம வந்து ஆத்மா யாருன்னா வந்து பௌதிக உறவுகள் யாருன்னா வந்து பேசினா நம்ம என்ன பேசாம போறோம்? எப்பயுமே வந்து ஒரு ஆத்மா ஸ்டேட்லயா இருக்கும்? இல்ல. கவரப்படுகிறது. மாயையினுடைய ஞானத்தை கவரப்படுகிறது. மாயா அப்ரகிருத்த கியானா, வேதவாதரத்தா. இவங்க இந்த வேதவாதரத்தா, மாயா அப்ரகிருத்த கியானா. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த காட்லெஸ் சிவிலைசேஷன்ல இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் எஜுகேஷன், கோப்ரா வித் ஜுவல், இவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள். அதாவது ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு விட தப்பா தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள். அதுதான் இந்த மந்திரம் சொல்லு. அவித்யால இருக்க வந்து ரொம்ப கஷ்டம், ஓகே. ஆனா வித்யான்ற பேர்ல அவித்யாவை பரப்பக்கூடிய மனிதன் வந்து இன்னும் பயங்கரமான டேஞ்சரஸான பர்சன் தான். சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரை மையமாக என்னமா கிருஷ்ணரை மையமாக வச்சு மற்ற எல்லாவையும் செய்யும். கிருஷ்ணரின் பேரில், கிருஷ்ணரின் மையமாக கொண்டு, கிருஷ்ணர் பகவத்கீதா வைத்துக் கொண்டு மற்ற நோக்கத்தையும் மற்ற கொள்கையும் மற்ற மாயாவாத சித்தாந்தங்களையும் பரப்பக்கூடிய மனிதர்கள் இன்னும் பயங்கரமான. சோ அப்ப வந்து இதுல இருந்து என்ன நம்மளுக்கு என்ன புரியுது? இதுல இருந்து நம்ம என்ன லெசன், நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கணும்? இதோட பாடம் என்ன? இதுல இருந்து நம்ம இப்ப பார்த்ததுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? என்ன பாடம், என்ன நம்மளுக்கு வந்து புரியுது? இல்ல என்ன புரியணும்? இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? வித்யா அவித்யானா என்ன அப்படின்னு கத்துக்கணும். எப்படி சரி, சரணடைறதுன்னு கத்துக்கணும். வேற வேற என்ன கத்துக்கிட்டோம்? கடவுளோட நாலேஜே இல்லாம நம்ம வந்து சரணடைய முடியுமா? லைக் வந்து அவரை பத்தி தெரியாம அவர்கிட்ட சரணடைய முடியுமா? அது டிவைனா இருக்குமான்னு பார்த்தோம். அவர் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபைன். அது ஓகே. அது ஓகே. வேற என்ன? ரஞ்சி மாதேஜி வேற என்ன? ஜெயதேவ் பிரபு வேற என்ன?
இதுல இருந்து நம்ம தெரியக்கூடிய பாடம் என்ன? நாலேஜ் அறிவு வந்து பௌதிகமா இருக்கக்கூடாது, ஆன்மீகமா இருக்க வேணும். ஓகே, வெரி குட். ஆன்மீகம் இருக்கணும். ஓகே. அறிவு இருந்தாலும் அது ஆன்மீகத்துல பயன்படுத்தலாம இருந்தான்னா இந்த டெட் பாடிக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண மாதிரி அது பெரிய ஓகே. டெக்கரேஷன் ஆஃப் தி டெட் பாடி. ஆமா ஆமா அதாவது வந்து அறிவு வந்து ஒரு காட்லெஸ் பர்சன் லேர்னிங் எஜுகேஷன் இஸ் லைக் டெக்கரேட்டிங் த டெட் பாடி. correct. அதாவது வந்து இன்னொரு உதாரணம் சொன்னா, குரங்கு சும்மா இருக்குமா? இருக்காது. நீங்க ஏதாவது ஒரு குரங்கு வந்து சும்மா ஒரு இடத்துல உட்காந்து பாத்துருக்கீங்களா? இல்ல. இப்ப அந்த குரங்குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மதுவை ஊத்தி குடுத்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? சும்மாவே குரங்கு ஆட்டம் பயங்கரமா ஆடும். அந்த குரங்குக்கு வந்து கொஞ்சம் மது, அதாவது வந்து இன்டாக்சிகன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்னும் பயங்கரமா தான் ஆடும். அது போல நாத்திகம் பேசுபவன் வந்து எப்பவுமே வந்து எப்படியாவது வந்து கிருஷ்ணர் இல்ல, கிருஷ்ணர் கிடையாது, கடவுள் கிடையாது அப்படின்னு தான் பேசியிருப்பான். அவனுக்கு போயிட்டு போதையை ஏத்துற மாதிரி நிறைய அறிவை கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரிதான். அவன் வந்து இன்னும் வந்து கடவுள் வந்து ஒத்துப்பானா? இல்ல. இன்னும் என்ன பண்ணுவான்? சயின்ஸை வச்சு பேசுவான். சயின்ஸ்ல இப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா உனக்கு? சயின்ஸ் இப்படி வேணுவான். அவனுக்கு புரியல. டேய், உனக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, கொஞ்சம் நிதானமா யோசிச்சா அவனுக்கே தெரியும். ஒரு பூல இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய, சுவாசிக்கக்கூடிய, நம்ம உயிர் வாழக்கூடிய, என்னதான் சயின்ஸ் இருந்தாலும் டாக்டர் வந்து உயிர் காப்பாத்திடுவாரா? இல்ல. நம்ம என்னதான் நீங்க வந்து நல்லா படிச்சு நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ரேங்க் ஃபர்ஸ்ட், நீட்ல ஃபர்ஸ்ட், இந்த ஃபர்ஸ்ட், அதுல ஃபர்ஸ்ட், இதுல ஃபர்ஸ்ட், பெரிய காலேஜ்ல சேர்ந்து நல்ல டாக்டர் ஆனாலும் கட்சியில அவன் வந்து கையை தான் தூக்க முடியும். எனக்கே தெரியல சார், எனக்கு எப்படி வருதுன்னு, என்ன வெண்டிலேட்டர் வைப்பீங்க, இது வைப்பீங்க, அது வைப்பீங்க, எப்படி உயிர் போகுது, எப்படி உயிர் வருதுன்னு அவன் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நான் உனக்கு வந்து ஒரு கோடிக்கணக்கில் காசு தரேன், எனக்கு வந்து உயிரை உத்தரவாதமா கொடுக்க முடியாது. அவனுக்கே தெரியாது. அவன் என்னதான் வந்து படிச்சு என்னதான் பெரிய இதா இருந்தாலும் அவனுக்கே வந்து சில சமயம் புரியல. சாதாரண ஒரு உடலை படிப்பதற்காக ஆயிரக்கணக்கான ஆஸ்பத்திரிகள், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மருத்துவர்கள், மருத்துவமனைகள், மருந்துக்கள், எது இருந்தாலும் வந்து கடைசியில அவனுக்கு வந்து இதுதான் பிரச்சனை, இதுதான் இது அப்படின்னு அவனால ஒண்ணும் சொல்ல முடியாது. அதை படிச்சுட்டே இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க, ரிசர்ச் மேல ரிசர்ச் இது பண்ணிட்டே இருக்காங்க. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதாவது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது பகவத்கீதா படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பகவத்கீதால வந்து ஓகே, ஆன்மீகமான அந்த அறிவை கொடுப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த நூல் வந்து ரொம்ப முக்கியம். ஆனா அதே ஈக்குவல் முக்கியம் வந்து நம்ம எங்கிருந்து படிக்கிறோம், யாருக்கிட்ட இருந்து படிக்கிறோம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அந்த பகவத்கீதா படிக்கிறது வந்து எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியத்துவம் வந்து அது வந்து சீட பரம்பரையில இருந்து வருகிறதா? கிருஷ்ணர் சொல்றாரு, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விது. நான் வந்து இத வந்து விவஸ்வானுக்கு கொடுக்குறேன், அவரு மனு ஈஸ்வாக்கு கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் அவரு கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் அது கொடுக்குறாரு. அந்த சீட பரம்பரையில் வரக்கூடிய அந்த அறிவு வந்து மிக சிறந்த ஒரு உயர்தனமான அறிவு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஆயிடுவோம், இல்லைன்னா நம்ம வேதவதாரத்தாவா ஆயிடுவோம், இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 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 தத்துவ ஒரு என்னது அருவவாதிகள் பேசக்கூடிய சித்தாந்தத்தை பேசக்கூடிய ஒரு அருவவாதியாக கூட மாறிவிடலாம். ஒரு ஞானியாக மாறிவிடலாம், ஒரு யோகியாக மாறிவிடலாம், ஒரு கர்மியாக மாறிவிடலாம். சோ நம்ம வந்து இந்த பகவத்கீதாவை பயன்படுத்தி தப்பான ஒரு நோக்கத்தை மண்டையில் வைத்துக் கொண்டுக்கலாம். ஓ, நான் வந்து இப்படி ஆயிடணும், நான் வந்து பிரம்மனோட ஐக்கியம் ஆயிடணும். சோ இது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது வந்து கரெக்டான நாலேஜ், அதுவும் கரெக்டான ஒரு சோர்ஸ், அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, பகவத்கீதாவா, இன்டர்நெட்ல எந்த பகவத்கீதானா நான் கேட்பேன், எந்த லெக்சர் வேணா கேட்பேன், யாரு பேசினாலும் நான் கேட்பேன். அவரு பெரிய பயங்கரமான பகவத்கீதா வந்து பார்க்காமலே படிப்பாரு. அவருக்கு தாடி ரொம்ப பெருசா இருக்கு, அவரு 60 வயசு ஆகுது, அவர் ரொம்ப சீடர் வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து குவாலிபிகேஷன் கிடையாது. அவங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன்?
சீட பரம்பரையில வராங்களா? அவங்களுக்கு ஒரு குரு இருக்கா? அவங்க வந்து போனஃபைட் ஆத்தரைஸ்டு சீட பரம்பரையில வராங்களா? அதாவது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக இதுல இருந்து வராங்களா? அது ரொம்ப முக்கியம். அவங்க பயிற்சி பெற்றிருக்காங்களா? அவங்க ஃபாலோ பண்றாங்களா? 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல் ஃபாலோ பண்றாங்களா? ஏன்னா பகவத்கீதா கிருஷ்ணர் சொல்றாரு, இது வந்து பக்தர்களுக்கு மட்டுமே இந்த பகவத்கீதா அப்படின்றாரு. ஏன்னா இது வந்து ஆன்மீக நாத்திகம் பேசிக்கவனுக்கோ அல்லது வந்து அகாடமிக் ஸ்காலர்ஷிப் வச்சிருக்கவனுக்கோ அவங்களுக்குலாம் கிடையாது. இது புரியவும் புரியாது. பக்தனா இருந்தா மட்டும்தான் பகவத்கீதா புரியும். பக்தனா இருந்தா மட்டும்தான் பகவத்கீதா என்ன கிருஷ்ணர் சொல்றாரு, அவரோட தத்துவம் என்ன, அவரோட உபதேசங்கள் என்னன்றது வந்து தெளிவா புரியும். சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம வந்து யாருகிட்ட இருந்து சீக்ஷா எடுக்கிறோம், யாருகிட்ட இருந்து நம்ம வந்து கத்துக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆன்மீகன்றது வந்து ஒரு ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி. அதுல ஈஸியா நம்ம தொலைஞ்சு போயிடலாம். ஈஸியா தொலைஞ்சு போயிடலாம். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்ல. நிறைய பேர் வந்து ரொம்ப கரிஸ்மேட்டிக்கா பேசுவாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப எலக்வென்ட்டா வந்து சான்ஸ்கிரிட் பேசுவாங்க. நிறைய பேர் வந்து பகவத்கீதா வந்து பாடலா பாடுவாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப செவியை கவர்ற மாதிரியும் ரொம்ப அற்புதமாக பேச்சு திறனை வைத்துக்கொண்டு ரொம்ப ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து ஒரு at the end of the day வந்து ஒரு இதயத்தை மாற்றாது. there is no transformation, there is no வந்து அந்த பக்தியை எடுத்துக்கணும், பக்தியை நம்ம வந்து ஸ்ரத்தையா ரொம்ப சின்சியரா எடுத்துக்கணும், பக்தியை நம்ம பண்ணணும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், அந்த மாதிரி எண்ணம்லாம் வராது. நல்லா கேட்போம், கை தட்டுவோம், அப்புறம் வந்து சிரிப்போம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம பண்றதை பண்ணிப்போம். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். பக்தி வந்து செவி கொடுத்து கேட்பது வந்து முக்கியமான அங்கம். அது எங்க இருந்து கேட்கிறோம், யார்கிட்ட இருந்து கேட்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, மேற்கொண்டு படிக்கலாமா? ஒரு ஆன்மீகவாதி வந்து பிரபு ம் வெளியேறும் கருவியாக உடலை பார்க்கிறார். ம் சரி. ஏன்னா வந்து ஒரு ஆன்மீகவாதி வந்து கிருஷ்ணர் காரணகர்த்தர். கிருஷ்ணர் தான் வந்து அங்க செய்யக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான இருக்கும் பொழுது தன் உடல் பேசக்கூடிய பேச்சு எல்லாமே வந்து ஒரு கருவிதான். கிருஷ்ணர் சொல்ற மா மனுஸ்மர யுத்தச்ச அர்ஜுனா, நீ வந்து ஒரு கருவியாக இரு. நீ செயல் செய், நான் சொல்றேன் நீ செய், அவ்வளவுதான். நீ ஒரு கருவியாக இரு. நீ எந்த ஒரு இன்பம் துன்பத்திற்கும் நீ வந்து அது கஷ்டப்பட தேவையில்ல. ஏன்னா நீ வந்து நான் சொல்றபடி நீ செய்யற, அவ்வளவுதான். சோ அது பகவத்கீதா பேசும் பொழுதும் சரி, பகவத்கீதா நம்ம வந்து கொடுக்கும் போதும் சரி, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னா வந்து ஒரு ப்ரீச்சர் அப்படின்னா அது வந்து ஒரு ஹம்பிள் ஸ்டேட் தான். we are presenting the பரம்பரா. நம்ம ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்ல, நம்ம ஒன்றும் சப்ராக்ட் பண்ண தேவையில்ல, நம்ம ஒன்றும் எதுவும் புதுசா எதுவும் தேவையில்ல. எல்லாமே கொடுத்தாச்சு. எல்லாம் புக்கு பிரபுபாதோட பர்பட் இருக்கு, பிரபுபாதோட லெக்சர் இருக்கு, ஆச்சாரியார்களோட கமெண்ட்ரிஸ் இருக்கு, ஆச்சாரியர்கள் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க. நம்ம அதை மட்டும் மக்களுக்கு அப்படியே சொன்னா மட்டும் போதும். அவ்வளவு நம்ம ஒன்றும் மண்டையை போட்டு குழப்பிக்க தேவையில்ல. நம்ம என்ன நம்ம வந்து சொல்ற மெசேஜை அப்படியே எடுத்து அவங்க கிட்ட சொன்னா மட்டும் போதும். அவ்வளவு நம்மளுக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு சொன்னா மட்டும் போதும். அவ்வளவுதான் செய்யணும். யார் தேக்க கிருஷ்ண உபதேஷ் மகாபிரபு சொல்றாரு, நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு சொல்லுங்க, அவ்வளவுதான். ரொம்பலாம் மேலே சொல்ல கீழே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ கிருஷ்ணர் வந்து கடவுள், அவ்வளவுதான். கிருஷ்ணரை வந்து வழிபடுங்க, முடிஞ்சுது. கிருஷ்ணருக்கு வந்து ஆஃபர் பண்ணுங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம். கண்டினியூ பண்ணுங்க.
படிக்கவா பிரபு? படிங்க மாதாஜி, படிங்க. முதல் மந்திரத்தில் கூறப்பட்டுள்ளபடி புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே எல்லாவற்றின் உரிமையாளர் என்பதை அறிந்து வாழ்வின் தேவைகளுக்காக நமக்கென்று வழங்கப்பட்டுள்ள பங்கில் நாம் திருப்தி அடைய வேண்டும். மறந்திருக்கும் ஜீவனிடம் இந்த இறையுணர்வை எழுப்புவதே எல்லா வேத சாஸ்திரங்களின் நோக்கமாகும். இதே நோக்கம் உலகின் வெவ்வேறு மத நூல்களில் முட்டாள் மக்களுடைய புரிந்துணர்விற்காக பல்வேறு வழிகளில் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக எல்லா மதங்களின் இறுதி நோக்கம் மனிதனை மீண்டும் இறைவனிடம் அழைத்துச் செல்வதே. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த நோக்கம் என்ன, அதுதான் நான் கேட்ட கேள்வி. அது கரெக்டா பிரபுபாதா அதுதான் பர்பஸ், அந்த நோக்கம் என்ன, எல்லா நூல்கள், எல்லா ஆன்மீக நூல்கள் நோக்கம் என்ன, ஒரு ஜீவாவை எப்படி கிருஷ்ணரிடம் எடுத்து செல்வது, அதுதான் நோக்கம். அது மற்ற விதவிதமான மொழியிலும் சரி, விதவிதமான மதத்திலும் சரி, அதை தான் முன்வைக்கிறாங்க. எல்லா மதத்திலையும் என்ன எல்லா மதத்திலையும் என்ன, எப்படியாவது பகவான் கிருஷ்ணர் அல்லது அந்த கடவுளிடம் எப்படி நம்ம நெருங்கி செல்வது, அதுதான் வைக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, அடுத்த பேராகிராஃப் என்ன பண்றாங்க, பட் வேதரத்தா படிங்க மாதாஜி. ஆனால் முழுமுதற் கடவுளுக்கும் மறதியிலுள்ள ஆத்மாவிற்கும் இடையிலான இழந்த உறவை புதுப்பிக்கச் செய்வதே வேதங்களின் நோக்கம் என்பதை உணர்வதற்கு பதிலாக இந்த வேதவாதரத மனிதர்கள் புலனின்பத்திற்காக ஸ்வர்கலோகத்தை அடைதல் போன்ற உப விஷயங்களை வேதங்களின் இறுதி நோக்கமாக கருதுகின்றனர். எந்த ஆசை ஆதியிலிருந்து அவர்களுடைய பௌதீக பந்தத்திற்கு காரணமாக உள்ளதோ அதையே அவர்கள் மீண்டும் நாடுகின்றனர். இத்தகைய சிலர் வேத சாஸ்திரங்களுக்கு தவறான விளக்கத்தை வழங்கி மற்றவர்களை தவறாக வழிநடத்துகின்றனர். பாமரனுக்கும் அதிகாரபூர்வமான வேத விளக்கங்களை வழங்கக்கூடிய புராணங்களை கூட அவர்கள் சில நேரங்களில் கண்டிக்கின்றனர். மாபெரும் ஆச்சாரியர்களின் அதிகாரத்தை புறக்கணித்து வேதவாதரத மனிதர்கள் வேதங்களுக்கான தங்களது சொந்த விளக்கங்களை வழங்குகின்றனர். மேலும் அவர்கள் தங்களுக்குள் ஒரு மனசாட்சியற்ற மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை வேத ஞானத்தின் தலைசிறந்த அறிஞனாக பிரகடனப்படுத்துகின்றனர். அத்தகு வேதவாதரத மனிதர்கள் இந்த மந்திரத்தில் வித்தியாயா ரதா எனும் பொருத்தமான சமஸ்கிருத சொற்களின் மூலமாக கண்டிக்கப்படுகின்றனர். வேதங்களே எல்லா அறிவிற்கும் வித்யா ஆதி மூலமாக இருப்பதால் வித்யாயாம் எனும் சொல் வேத கல்வியை குறிப்பிடுகிறது. ரதா என்றால் ஈடுபட்டிருப்பவர்கள் என்று பொருள். எனவே வித்யாயாம் ரதா என்றால் வேத கல்வியில் ஈடுபட்டிருப்பவர்கள் என்று பொருள். ஆச்சாரியர்களுக்கு கீழ்ப்படியாது உண்மையான வேத நோக்கத்தை அறியாமல் இருக்கக்கூடிய வேதங்களின் பேரளவிலான மாணவர்களே இங்கு கண்டிக்கப்படுகின்றனர். அத்தகு வேதவாத ரதர்கள் வேதங்களின் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தங்களுடைய சொந்த நோக்கத்திற்கு தகுந்தவாறு பொருள் தேடுகின்றனர். வேத சாஸ்திரங்கள் முறையான சீட பரம்பரையின் மூலமாக மட்டுமே புரிந்து கொள்ளத்தக்க அசாதாரணமான நூல்களின் தொகுப்பு என்பதை அவர்கள் அறிவதில்லை. நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் மெயினா சீட பரம்பரையில் இருக்கக்கூடிய அந்த புரிதல் வராது. இந்த வேதவாதரத்தை என்ன பண்றாங்க, புராணத்தை நிராகரிக்கிறாங்க. புராணம்லாம் சாதாரண மக்களுக்கு, நம்மள மாதிரி மேதையாவி, அதாவது வேதங்களை படிக்கக்கூடியவங்களுக்கு கிடையாது. ஆச்சாரியர்களோட கமெண்ட்ரிஸ், ஆச்சாரியர்களோட தத்துவங்களை அவங்க நிகாரிக்கிறாங்க. ஓ, அவங்களுக்கு என்ன தெரியும், நான் சொல்றேன் பார் கரெக்டான இது அப்படின்னு. சோ இதெல்லாம் ஒரு அறிகுறி, தப்பான பாதையில் செல்லக்கூடிய ஒரு அறிகுறி. சீட பரம்பரைகளை நம்ம உதாசீனம் படுத்தினாலோ அல்லது புராணங்களை உதாசீனம் படுத்தினாலோ அது சமுதாயத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸை தான் எடுத்துட்டு வரும். அதாஸ்ரீ நாமாதி கிருஷ்ணர், அதாவது எப்போ ஒரு புராணம், எப்போ இந்த ஆச்சாரியர்களோட தத்துவ பொருளுரை மற்றும்
சீட பரம்பரையில் வரக்கூடிய தத்துவ அந்த அறிவு இதெல்லாம் நிகாரிக்கிறது வந்து இதெல்லாம் சைன், இதெல்லாம் நம்மளுக்கு புரியும். ஓ இதெல்லாம் வந்து அப்போ வந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணா அப்ப தெரியணும். ஓ அப்போ வந்து இது வந்து தப்பான ஒரு நோக்கம். அப்ப இவனே சொல்றாங்க, ஓ நோக்கம் என்ன, வேதங்கள நோக்கம் என்ன? ஓ வேதங்கள் நோக்கம் வந்து பகவானோட சரணடைவது கிடையாது, கிருஷ்ணரிடம் சரணடைவது கிடையாது, எப்படி வந்து சொர்க்கத்தை அடைவது, எப்படி ஒரு ஆத்மா தன் இறப்பிற்கு பிறகு சொர்க்க வாசலில் எப்படி அடைவது, சொர்க்கத்தை எப்படி நாடுவது, இதுதான் வேதத்தின் ஒரு நோக்கம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்மளுக்கு வந்து கேட்க நல்லா இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, கூட்டம் வரும், மக்கள் வருவாங்க. ஆனா எது ஒரு பிரயோஜனமே கிடையாது. அது ஆன்மீகம் கிடையாது. அது உண்மையான ஆன்மீகம் கிடையாது. சொல்ல போனா எதுக்கு சொர்க்கம் போனோம்? ஏன் சொர்க்கம் போனோம்? எதுக்காக சொர்க்கம் போனோம் சொல்லுங்க? To reunite with God. சொர்க்கம். ஓ சொர்க்கமா? ஓகே. ஆக்சுவலா சொர்க்கமும் வைகுண்டம் ஒண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் பிரபு. இந்த இஸ்லான் வந்த பிறகுதான் தெரியுது சொர்க்கம் வேற வைகுண்டம் வேறங்கிறதே தெரிஞ்சது. ஆக்சுவலா இஸ்கான் சொர்க்கத்தை செமையா கண்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா சொர்க்கத்தை வந்து நார் நாரா கிழிச்சு, நம்ம பொராட்டா மாஸ்டர் மாதிரி அடின்னு அடிச்சு நார் நாரா நூலா கிழிச்சு அது தூண் துப்புற மாதிரிதான். தூண் துப்புற மாதிரி. ஆமா அந்த சொர்க்கம் கேட்டாலே ஓடுற மாதிரி செஞ்சுட்டாங்க. முன்னால என்ன, ஓ சொர்க்க வாசல்ல, ஓ சொர்க்க வாசல் போன சொர்க்கம் சொர்க்கத்தை சார். கரெக்ட். அங்க ஏன்னா போனாலும் அவங்களுக்கு பொறுத்த வரையும் வந்து சந்தோஷமா இருக்கணும். அப்ப அவங்களுக்கு என்னன்னா சொர்க்கம்னா ஓ சோமரசம் கிடைக்கும், அப்சாரர்கள் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, கந்தார்கள் பாட்டு பாடுவாங்க, இந்திர லோகத்துல வந்து அந்த நந்தனந்தன் கார்டன்ல வந்து ஜாலியா இருக்கலாம். இதுதான் வந்து அவங்க சொர்க்கமா வந்து ஓ அப்ப இங்க வந்து ரொம்ப துன்பம் அவங்களுக்கு தெரியுது. இந்த பூலோகம் வந்து இந்த பௌதிக உலகத்துல துன்பத்தை பயங்கரமா அடிபட்டு பின்னி பெடல் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் சொர்க்கம்ல வந்து சந்தோஷமா இருக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட் வேணும். ஆனா உண்மையான சந்தோஷம் என்ன? உண்மையான சந்தோஷம் வந்து இந்த பௌதிகம்னால இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. சாதா ரூம்ல இருந்து ஏசி ரூம் போனா ஓ சந்தோஷமா, வா குளுகுளுன்னு இருக்குடாப்பா, வெயில் தாங்க முடியலடா சாமி அப்படின்னு. அது சந்தோஷமா? கரண்ட் இல்லைன்னா முடிஞ்சுது, எங்கேயுமே இருக்க முடியாது. சோ அதனால அவங்களோட கன்செப்ஷன் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, ஓ பௌதீக விஷயத்தில் இருக்கக்கூடிய மேம்பாட்டான ஒரு சமுதாயத்துல ஒரு ஹை லெவல் ஸ்டேட்டஸ்கோ இருக்கும்போது அந்த சொர்க்கம் வந்து ஒரு ஹை லெவல் ஸ்டேட்டஸ் மாதிரி, ஒரு 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட். அதுதான் இங்க விருப்பப்படுறாங்க மக்கள். இங்க என்ன மக்கள் எல்லாம் விருப்பப்படுறாங்க, நல்லா ஒரு நல்ல வீடு இருக்கணும், நல்ல கார் இருக்கணும், கை தட்டினா வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஹெல்ப்பர் இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு கன்செப்ஷன்ல வாழும்போது அவங்களோட சந்தோஷத்தும் வந்து டெபினிஷனே மாறுது. அவங்களோட விளக்கம் என்ன, திருப்தி, நிம்மதி, அதாவது வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கான விளக்கம் என்ன, இப்படிதான் விளக்கம் சொல்றாங்க. அவங்களுக்கு புரிய மாட்டுது. எப்போ வந்து ஒரு ஆத்மா தன்னை யார் என்று உணர்ந்து அதோட நோக்கமான அதோட எஜமான் கிருஷ்ணரோட நம்ம எப்ப கனெக்ட் பண்றோமோ அதுதான் உண்மையான சந்தோஷம்ன்றது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டுது. அதனால அவங்க வேதத்துல வந்து யாருன்னா வந்து படிச்சுட்டு நீங்க இந்த பூஜை பண்ணுங்க, ஓகேங்களா, ஆக்சுவலா நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க ஒரு 2 ஜென்மத்துக்கு முன்னாடி நீங்க இந்த ஒரு பாவத்தை பண்ணிருக்கீங்க. உங்களோட உங்களோட மூப்பனார், உங்களோட பாட்டனாரோட பாட்டனார் வந்து அவர் வந்து வேட்டைக்கு போகும்போது இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு. அந்த கர்மா தான் உங்களை வந்து துரத்தி அடிக்குது. நீங்க இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணீங்கன்னா இந்த நரகத்துல இருக்க உங்க உங்க பாட்டனாரையும் விடுவிச்சுலாம் நீங்களும் வந்து இந்த கர்மால இருந்து விலகிடலாம். நீங்க இந்த ஒரு இது பண்ணுங்க அப்படின்னுவாங்க. அப்புறம் நான் 6 மாசம் கழிச்சு போனோடனே உங்களுக்கு எந்த கர்மாவும் இல்லைன்னு சொல்ல போறான் இல்ல. அப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும். அப்ப நீங்க அது வந்து உங்க வந்து அப்பா சைடு. இப்ப நான் சொல்றது வந்து உங்க அம்மா சைடு. உங்க அம்மா சைடுல வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க இந்த ஒரு பூஜை பண்ணுங்க. சோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்க இந்த கிரகங்கள் இந்த கோலங்கள்லாம் வந்து ஒரே இடத்துல நிக்க போது இல்ல, அது பாட்டுக்கு சுத்த போகுது, அது பாட்டுக்கு அதோட இத நம்ம மேல செலுத்த போகுது. ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். இப்ப வந்து நீங்க உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு உங்ககிட்ட சொல்றதுனால வந்து பிரச்சனை வராம போயிடுமா? இல்ல, மேற்கொண்டு மேலும் மேலும் வந்து ஆங்ஸைட்டி தான் வருது. அந்த கழுதை எப்போ வந்தா வந்துட்டு போகுது. அது யாருன்னா வந்து உங்ககிட்ட வந்துட்டு
உங்களுக்கு தெரியுமா? இன்னும் ஒரு 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 வாரத்துல உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த ஒரு வாரம்னா நிம்மதியா இருந்திருப்பேன்டா. அந்த ஒரு வாரமும் போச்சா, அவ்வளவுதான். இந்த வார வார இது படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியே போயிடும். இந்த இத சொல்லுவாங்க, இந்த ராசி பலன்வாங்க. ராசி பலன் படிச்சீங்கன்னா, டெய்லி ராசி பலன், வார ராசி பலன், மாச ராசி பலன், 3 மந்த்துக்கு ஒரு ராசி பலன், 6 மந்த்துக்கு ஒரு ராசி பலன், 12 மாசத்துக்கு ஒரு ராசி பலன். படிச்சீங்கன்னா, நீங்க அந்த 12 மாசம் நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா அதுல என்ன போடுவான், நல்லது நல்ல ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி தோஷம் இருக்கு, நீங்க இந்த பரிகாரம் பண்ணணும், இந்த டைம்ல வந்து உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு அதே இப்போ வந்து பயங்கர மைண்ட்ல வந்து பிரச்சனையா இருக்கும். சரி விடுங்க, இது முடிச்சுட்டு இந்த வாரத்தான ராசி பலன் படிக்கணும், அது என்னன்னு பாத்துக்கிறேன். ஸோ ஓகே, பேக் டு திஸ். என்ன பண்றான் இப்போ வந்து பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேது. அவங்க வந்து ஒரு ஒரு வேதத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து அதை வந்து இதுதான் வந்து வேதத்துல கொடுத்துருக்கிற ஒரு பெரிய விஷயம் அப்படின்றாங்க. முழுமையா ஒரு காம்ப்ரஹென்சிவா ஒரு சம்மரியா ஒரு அப்படியே சாரமா பாக்குறோம். வேத சாரத்தா பார்த்தோன்னு என்ன வேணும், பகவானோட சரண். அது எப்படி பண்றது, அடுத்த பேராகிராஃப் படிங்க. அது எப்படி பண்றதுன்னு சுலபமா சொல்றாங்க. வேதங்களின் தெய்வீக செய்தியை புரிந்து கொள்வதற்கு ஒருவன் உண்மையான ஆன்மீக குருவை அணுக வேண்டியது அவசியம். முண்டக உபனிஷத் 1.2.12 இவ்வாறே வழிகாட்டுகிறது. இத்தகு வேதவாத ரத மனிதர்களிடம் கூட தங்களது சொந்த ஆச்சாரியர்களை பெற்றுள்ளனர். ஆனால் அவர்கள் முறையான சீட பரம்பரையில் வருவதில்லை. இவ்வாறாக அவர்கள் வேத சாஸ்திரங்களுக்கு தவறான விளக்கம் கொடுத்து அறியாமையின் இருண்ட பிரதேசத்திற்கு முன்னேறுகின்றனர். அவர்கள் துளியும் வேத அறிவற்ற மனிதர்களை காட்டிலும் ஆழ்ந்த அறியாமையினுள் வீழ்ச்சி அடைகின்றனர். அடுத்தது படிக்குமாங்க. தம்மை தாமே கடவுளாக கருதுவோர் மாயாயா பக்ஷுத்த ஞான பிரிவை சார்ந்தவர்கள். இவர்கள் தங்களையே கடவுளாக கருதுவது மட்டுமின்றி வேறெந்த கடவுளையும் வழிபட தேவையில்லை என்றும் நினைக்கின்றனர். ஒரு சாதாரண மனிதன் பணக்காரனாக இருக்க நேரிட்டால் அவர்கள் அவனை வணங்குவதற்கு ஒப்புக்கொள்வர். ஆனால் ஒருபோதும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை வழிபட மாட்டார்கள். தங்களது சொந்த முட்டாள்தனத்தை அங்கீகரிக்க இயலாத அத்தகு மனிதர்கள் கடவுள் எவ்வாறு தமது சொந்த மாய சக்தியால் பந்தப்படுத்தப்பட முடியும் என்பதை ஒருபோதும் சிந்திப்பதில்லை. கடவுள் என்றோ ஒரு நாள் மாயையினால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளார் எனில் மாயை கடவுளை காட்டிலும் சக்தியுடையதாக இருந்தாக வேண்டும். கடவுள் சர்வ சக்தி கொண்டவர் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆயினும் அவர் சர்வ சக்தி கொண்டவராக இருந்தால் மாயையினால் அவர் வெல்லப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. தம்மை தாமே கடவுளாக கருதும் அவர்களால் இத்தகு வினாக்களுக்கு தெளிவான முறையில் விடையளிக்க இயலாது. அவர்கள் வெறுமனே தாம் கடவுளாகி விட்டதாக நினைத்து கொண்டு திருப்தி அடைகின்றனர். இங்க 2 வகையான மக்கள், வேதவாத ரத்தம், மாயா பிரத்யக்ஞானம். இந்த வேதவாத ரத்தம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துக்கிட்டு வந்து பின்பற்றுவாங்க. ஆனா உண்மையான ஒரு குருவை நாடுவது அப்படின்னா அந்த குரு வந்து சீட பரம்பரையில் வரக்கூடிய அந்த பரம்பரால இருக்கக்கூடிய குருவாக இருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட போனஃபைடு ஆத்தரைஸ்டு போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அங்கீகரிக்கப்பட்ட குருவாக இருக்க வேண்டும். நாங்கெல்லாம் முட்டாளு, எங்க முட்டாள தலை சிறந்த முட்டாளை வந்து நான் வந்து தலைவனா எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து மேலும் மேலும் வந்து பாதாள ஆள் கிணத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளை சேர்ந்து நம்ம போறதுன்னு அர்த்தம். பிளைண்ட் லீடிங் த பிளைண்ட் அப்படின்னுவாங்க ஆங்கிலத்துல. சோ அது ஒண்ணு. அடுத்தது இந்த மாயா பிரத்யக்ஞானம் வந்து ஒரு லெவல் மேல. அவன் என்ன சொல்றான்னா, கடவுள்லாம் வர்ஷிப் பண்ண தேவையில்ல, கடவுளும் வர்ஷிப் பண்ண தேவையில்ல, எந்த கடவுளும் சரணடைவதில்லை. ஏன்னா நான் தான் கடவுள், நீனும் கடவுள். காசு இருந்தா நான் பணக்காரன், நான் தான் கடவுள்.
ஏன்டா பணக்கார கடவுள்ன்ற, நீ வந்து டாக்டர் கிட்ட போற, இது பிரச்சனைன்ற, உன்னால சால்வ் பண்ண முடியலையா, மறதியில இருக்க. ஓ அதெல்லாம் வந்து நீ கேள்வி கேட்காத. கேள்விலாம் கேட்கக்கூடாது. நீ எப்படி கடவுளான? திடீர்னு ஒரு நாள் எல்ஐசி ஏஜென்டா இருக்க, திடீர்னு கடவுள்னு சொல்ற. ஆனா வந்து பல்லு வலின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போற. ஏன்டா எப்படா கடவுள்? அப்படிலாம் கேள்விலாம் கேட்கக்கூடாது. நான் கடவுள். அந்த கேள்விலாம் அதெல்லாம் நான் வந்து மறதியில இருப்பேன். அதாவது நான் வந்து இவ்வளவு நாள் வந்து கடவுள்ன்றதே மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்தது. அப்போ கடவுள் வந்து கடவுள் சொல்றாரு, அர்ஜுனா நீ நானு பல வருஷம் பல ஜென்மமா வந்து இந்த உலகத்துக்கு வரோம். ஆனா நீ வந்து எல்லாத்தையும் மறந்துட்ட. ஆனா நான் எதுவுமே மறக்கல அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். 4வது சாப்டர்ல சொல்றாரு. 2வது சாப்டர்லயும் சொல்றாரு. இந்த பல அரசர்கள் நீ நானு ஜென்ம ஜென்மமா வந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு அழிவே இல்லை அப்படின்றாரு. 4வது அத்தியாயத்துல கேக்குறாரு. ஆமா கிருஷ்ணா நீ வந்து ஏற்கனவே இந்த அறிவை வந்து சூரிய பகவான கொடுத்தன்ற. அவரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி பிறந்தவரு. நீயும் என் வயசும் ஒண்ணு. எப்படா நம்ம நீ எப்படி வந்து அவருக்கு இன்னும் இந்த அறிவை கொடுத்த அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, நானு நீ எல்லாம் வந்து ரொம்ப ஜன்மமா வந்து இந்த பிறப்பு வந்திருக்கோம். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த உடலை வந்து சேஞ்ச் பண்ணல. நீ வந்து ஒரு ஆத்மா. நீ வந்து இந்த உடலை வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்க. அதனால உனக்கு வந்து நேத்து என்ன நடந்ததுன்னே உனக்கு தெரியாது. நம்மளுக்கே தெரியாது. நேத்து என்ன நடந்தது, போன வாரம் இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டன்றதே மறந்துடுவோம் சில சமயம். சோ forgetful God நம்மளுக்கு அது தேவையில்லை. God means he will not forget. His body doesn't change. His mind doesn't change. His body, soul, mind doesn't change because everything is spiritual. எல்லாம் வந்து கடவுள் வந்து எந்த ஒரு மாற்றத்துக்கும் எந்த ஒரு சக்தியின் ஆதிக்கத்திற்கும் அடிபடைந்து இருப்பவர் கடவுள் அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதனால வந்து இதெல்லாம் இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டோம்னா அவங்களுக்கு ஆன்சர் தெரியாது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கடவுளே நீ எதிர்த்து கேள்வி கேட்கறியா அப்படின்னு அந்த ஒரு கேள்வியை தமிழ் கேட்பாங்க. சோ இதெல்லாம் மாய அப்ரகித்த கியானம். மாய அப்ரகித்த கியானம்னா அவனுக்கு முழுமையாக அந்த அறிவை வந்து பறிக்கப்பட்டுள்ளது. மாயை வந்து கவர்ந்து கொள்வது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த போதுமான அறிவெல்லாம் அந்த சிந்திப்பது அந்த மாதிரி அறிவெல்லாம் வந்து அவங்களுக்கு எட்டாது. சோ இது மாதிரி மக்கள் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அதுதான் வந்து இந்த மந்திரத்தோட விளக்கம். ஏதாவது கேள்வி இருக்கா? மந்திரம் 9 புரிஞ்சுதா? Yes, Prabhu. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப டாலரேட் பண்ணி நீங்க இந்த மந்திரத்தை கேட்டீங்க. பேசுறது ஈஸி, கேட்கறது ஈஸி. அதை பின்பற்றுவதுதான் வந்து ரொம்ப கடினம் ஆன்மீகத்துல. So we'll try to apply in our life and increase our devotion to Krishna. That is the whole point. Ishopanishad means knowledge that takes one closer to Krishna. அதுதான கேப்ஷன் பார்த்தோம். Sri Ishopanishad, knowledge that brings one too close to the absolute truth. So whatever we studied, whatever you read, whatever you listened, we try to apply and follow and try to sincerely follow devotional service so that we can go close to Krishna. அதனால நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளோட ஸ்ரத்தை அதிகமாகும். அதனால நம்மளோட பக்தியும் அதிகமாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. அடுத்த வாரம் இதே டைம்ல பார்க்கலாம். Thank you, Prabhu. Thank you. Thank you, Prabhu. Thank you, Prabhu. Thank you for your time. Thank Hare you. Krishna. Thank you, Prabhu.